Hi friends, welcome to our channel Abeyaantrix. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினாக ஏன் இப்போல்லாம் நான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறதையும், அதுக்கு பிறகு இனி அடுத்து என்ன பேட்ச் வரப்போகுது, ஸோ இதுக்கு அடுத்து இந்த மந்த் அதாவது அக்டோபர் மந்த் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம சேனலில் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, வீடியோஸ் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, கரெக்டுங்களா? ஸோ பெரிய பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே டிஎன்இபி போர்ட்லேருந்து எதுவுமே வரலை. டிஆர்பியிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ டிஆர்பிக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் போட்டாங்களோ எனக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கலாம். ஏன்னா என்ன எக்ஸாம்ஸ் அக்டோபர் லாஸ்ட்டில் வந்துடும் இல்லைங்களா? அக்டோபர் லாஸ்ட்டில் வந்துடும். எல்லாருமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா, டிஆர்பி டென்டேட்டிவ் டேட்ஸ் போட்ட உடனேயே நிறைய பேர் இன்ஜினியரிங் மேக்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி 10 பேட்சஸ் போயிருந்தது இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கு. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க, கிளாஸ் ரூம் பேட்சஸ் இல்லைங்களா? அதையும் தாண்டி இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பல்க் பர்ச்சேஸ் கோர்ஸ் இப்போ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஆஃப்டர் டிஆர்பி டென்டேட்டிவ் டேட்ஸ் போட்ட பிறகு. ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எல்லாருமே சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க டிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நினைப்பேன். அதுக்கு பிறகு டைம் இஷ்யூஸ்னால என்னால் நிறைய போஸ்ட் பண்ணவே முடியல. ஈவன் ஃபீட்பேக்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு இன்னும் டைம் அமைய மாட்டேங்குது. அதனாலேயே நான் பேட்ச் 2க்கும் சரி பேட்ச் 3க்கும் சரி இன்னும் நான் வீடியோஸே போஸ்ட் பண்ணல. ஃபீட்பேக்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணல. பேட்ச் 4 போயிட்டுருக்கு. இன்னும் அக்டோபர் 4 பேட்ச் 4 எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனி அடுத்த பேட்ச் அதாவது பேட்ச் 5ஓட இந்த ஷெட்யூல்டு பேட்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு பிறகு டிஎன்இபி எக்ஸாம்ஸ் அந்த கேப்பில் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் மேபி லாஸ்ட் பேட்சாக இருக்கும். இன்கேஸ் அப்போவும் அனௌன்ஸ் பண்ணலை, டிஎன்இபிலேருந்து எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் வரலை அப்படின்னா மேபி டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அடுத்த இதை அகெயின் ரெஸ்யூம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி தி லாஸ்ட் ஷெட்யூல்டு பேட்ச் டெம்பரரி. ஓகேங்களா? ஸோ பிஎஸ் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு இதுவரை 4 பேட்சஸ். ஸோ கரண்ட்டாக 4th பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்னும் இந்த 4 பேட்சஸ்லேயுமே என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஷெட்யூல்டு பேட்சாக இருக்கும். இதுக்கு பிறகு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு பிறகு தான், அதுவும் டிஎன்இபி எக்ஸாம்ஸ்லேருந்து டிஎன்இபி போர்டிலேருந்து ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேட்ச் இருக்கலாம். மேபி அது டைரக்ட் பர்ச்சேஸாக மேக்ஸ் மாதிரி டைரக்ட் பர்ச்சேஸாக கூட நான் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதுதான் லாஸ்ட் ஷெட்யூல்டு பேட்சாக இருக்கும். ஸோ ஷெட்யூல்டு பேட்ச் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி நான் செகண்ட் பேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது செகண்ட் பேட்ச் தான் ஷெட்யூல்டு பேட்சாக கொண்டு போயிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போவே நான் அதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேருக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தவங்களுக்கு மேபி அது கரெக்டாக கன்வே ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அதை நான் திருப்பி சொல்கிறேன். ஷெட்யூல்டு பேட்சுக்கும் கிளாஸ் ரூம் பேட்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூம் பேட்சில் லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸ் வரும். ஸோ லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸ் அப்படின்னு என்னென்னா 6லேருந்து அல்லது 7 சம்திங் அந்த டைம் உங்களுக்கு வேரி ஆகும். பொதுவாக ஈவினிங் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த யூனிட்டை ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரிவிஷன் மாதிரி, ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும், டவுட் சால்விங் செஷன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் அது மட்டும்தான் உங்களுக்கு ஷெட்யூல்டு பேட்சில் வராது. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ 3 விதமான பேட்சஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா டைரக்ட் பர்ச்சேஸ், இன்னொன்று ஷெட்யூல்டு பேட்ச், இன்னொன்று என்னென்னா கிளாஸ் ரூம் பேட்ச். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ மேக்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா? அப்படியே நீங்கள் போய் நம்ம ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் பல்க் பர்ச்சேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை அப்படியே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸ்க்கும் அக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் ஒரு குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுவீங்க ஒன்ஸ் என்ரோல்டு. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைனா அந்த குரூப்பில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே ஆப்லேயுமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது விஷயம் கிடையாது. ரெண்டாவது
கிளாஸ் ரூம் பேட்ச் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மேக்ஸில் ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 10th பேட்ச் வரை நடந்தது, அது மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் ஃபஸ்ட் பேட்ச் நடந்தது, இது எல்லாமே கிளாஸ் ரூம் பேட்ச். ஸோ கிளாஸ் ரூம் பேட்ச் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஷெட்யூல் நான் எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு 10 days 15 days ஷெட்யூலும் நான் கொடுத்துருப்பேன். அந்த ஷெட்யூல் படி நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவேன். ஓகே 1 day டைம் அப்படின்னா அந்த 1 day டைமில் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த டே முடியும் போது ஒரு டிஸ்கஷன், ஒரு லைவில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் காமனாக கேட்ட டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லைனா அதில் ஏதாவது ரிவைஸ் பண்ணுறது, அல்லது வேறு ஏதாவது புதுவிதமான கான்செப்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த லைவ் டிஸ்கஷன் செஷனில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கிளாஸ் ரூம் பேட்ச். இப்போ மூணாவது நான் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா ஷெட்யூல்டு பேட்ச். இதுதான் இப்போ பிஎஸ்க்கு செகண்ட் பேட்ச்லேருந்து போயிட்டுருக்கிறது ஷெட்யூல்டு பேட்ச் தான். இப்போ வரைக்கும் ஷெட்யூல்டு பேட்ச் தான். பேட்ச் 5மே உங்களுக்கு ஷெட்யூல்டு பேட்ச் தான். அப்போ ஷெட்யூல்டு பேட்ச்சில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்காது, மற்றபடி பல்க் பர்ச்சேஸாகவும் இருக்காது. ரெண்டுத்துக்குமே இன்டர்மீடியேட்டாக, புரியுதுங்களா? கிளாஸ் ரூம் பேட்ச் மாதிரியும் இல்லாமல் டைரக்ட் பர்ச்சேஸ் மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஷெட்யூல்டு பேட்ச். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ 15 days ஷெட்யூல் அப்படின்னா இப்போ October 4 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா October 4 and 5 அப்ளைட் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நான் என்னெல்லாம் கொடுத்துருவேன்னா 2 வீடியோ பார்ட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீடியோ மேக்ஸிமம் ஒரு 3 hours, ஓகேவா? மினிமம் 140லேருந்து மேக்ஸிமம் 3 hours வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பார்ட்டு போகும். ஸோ 2 பார்ட்டுனா நீங்கள் அதுக்கேற்றபடி ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 2 days நீங்கள் அப்ளைட் மெக்கானிக்ஸ்க்கு ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னெல்லாம் டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் பிஃபோர் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி பேட்ச். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 days, கம்ப்யூட்டர்ஸ்க்கு லாஸ்ட் 1 dayல வரும். அடுத்த டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நான் கம்ப்யூட்டர்ஸை லாஸ்ட் டே எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்படி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நான் உங்கள் கூட இருப்பேன், அந்த ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஷெட்யூல்டு பேட்ச் கான்செப்ட். சரிங்களா? பட் இதில் என்ன வராது, உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வராது, லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸ் வராது. மற்றபடி பேட்ச் 1 ஒரு கிளாஸ் ரூம் பேட்ச்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ பேட்ச் 1ல லைவ் டிஸ்கஷன் செஷன் இருந்தது. 6 PM லைவ் கிளாஸஸ் மாதிரி இருக்கும் டிஸ்கஷன். ஸோ அதோட ரெக்கார்டையும் நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த 2 daysல நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நான் ஒரு ஆர்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நான் ஒரு ஆர்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த ஆர்டர்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே? ஸோ இந்த ஆர்டரில் 15 days நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 பேட்சஸ்க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம எந்த கிளாஸ் ரூம் பேட்சஸுமே கொடுக்கறது கிடையாது. டிஆர்பி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்து என்ன கிளாஸ் ரூம் பேட்ச் அப்படிங்கிறத அடுத்த இதில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டுருக்கிறது மேக்ஸ், இன்ஜினியரிங் மேக்ஸ் ஃபார் டிஆர்பி, டிஎன்இபி அண்ட் டான்செட் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் கேட் எக்ஸாமுக்கு கூட கேட்குறாங்க. பட் கேட் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு நான் பிரத்யேகமாக இதை நான் டிசைன் பண்ணலை. ஸோ அதனால் நான் இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு தான் நான் பொதுவாகவே நான் சொல்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை கேட்டுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மற்றபடி இன்ஜினியரிங் மேக்ஸ், அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ். பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிக்கும் டான்செட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸுங்கிறது ஷெட்யூல்டு பேட்ச், மேக்ஸுங்கிறது டைரக்ட் பர்ச்சேஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2ல் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டைரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கம்மிங் டு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ். ஸோ லாஸ்ட் பேட்ச் 5th பேட்ச். ஓகே, டெம்பரரியாக சொல்கிறேன். October 4லேருந்து October 18 ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஏன்னா போல் க்ரியேட் பண்ணும்போது ஆஃப்டர் October 10 நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. பட் ஆஃப்டர் October 10 பார்க்கும்போது மேபி டிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் ரொம்ப தள்ளி போகலை. ஓகே, October 4லேருந்து October 18. ஸோ இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேட்ச் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்சில் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ என்ரோல் பண்ணிவிட்டு லேட்டரான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் முடிஞ்ச பிறகு டைரக்ட் பர்ச்சேஸாக இப்போதைக்கு நான் கொடுக்க மாட்டேன். டிஆர்பி எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு கிளாஸ் ரூம் பேட்ச், மேபி கிளாஸ் ரூம் பேட்சோ அல்லது ஷெட்யூல்டு பேட்சோ மேபி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு பிறகு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் டைரக்ட் பர்ச்சேஸ் கொடுப்பேன். ஆஃப்டர் டிஆர்பி எக்ஸாம்ஸ் தான். ஸோ டிஆர்பி எக்ஸாம்ஸ் வரதுக்கு முன்னாடி இதுதான் வில் பி தி லாஸ்ட் ஷெட்யூல்டு பேட்ச். ஓகேங்களா? சரியா?
ஸோ ஆல்ரெடி இருந்த அதே ஃபீஸ் தான் 749 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 days, அதாவது நான் இன்றைக்கி வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ பின் பண்ணுறேன் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாகவே வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து நான் ஒரு டைம் கொடுத்துருவேன். ஸோ அந்த 2 days ஃபஸ்ட்டு 2 days நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 649லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்ரோல் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ்ன்னு சொல்லக்கூடாது, என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு October 4லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஃபோல்டராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட அந்த உங்களுக்கு ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா, அந்த ரெசிப்டை 6385222380 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாட்ஸ்அப் குரூப்லேயுமே உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். மேக்ஸிமம் எல்லாருமே ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா. ஸோ ஈஸி அபேயான்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது நம்மளுடைய ஆப். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் அஸ் அ பேரண்ட்டாக சைன்இன் அஸ் அ ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். சைன்இன் அஸ் அ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடலாம். ஸோ உள்ளே வந்ததுமே கீழே மெயின் அந்த ஹோம் பேஜில் கீழே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்தவரை பல்க் பர்ச்சேஸ் கோர்ஸும் இருக்குது, டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸோட ஷெட்யூல்டு பேட்சும் இருக்குது ஓகேங்களா. 3 batches இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, 3 courses போயிட்டுருக்கு. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரொசீஜர் சரிங்களா. ஓகே. ஸோ இது வரைக்கும் உள்ள பேட்சஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் சேனலில் வீடியோஸ் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக வராது ஓகேங்களா. அதனால் என்ன ரொம்ப தேடாதீங்க. இன்கேஸ் தேடுனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.